கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:21 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். என்னயன் ஆனந்தம் என்னயன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை தோத்தரிப்போம், நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை தோத்தரிப்போம். என்னயன் ஆனந்தம் என்னயன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்னயன் ஆனந்தம் என்னயன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே, வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம், மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். ஓ பார ராரா ஓ பார ரிராரா ஓ பார பாரரா ஓ பார ரிகாரா 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 ரிகா ரிகாரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள போவோமா? ஏசாயா 14வது அதிகாரம் 21வது வசனம். அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களை நிரப்பாதபடிக்கு அவர்களின் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நீளமான ஒரு காரியம். ஆயத்தம்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம இதை ஆரம்பிக்க போறோம். ஆயத்தம் ப்ரிப்பேர், ஆயத்தம் ப்ரிப்பேர், PREPARE ப்ரிப்பேர். கோன் கே யூ மேல ஒரு ஆரோ போட்டுருக்கு. கோன் 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 ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தங்கிறது என்ன சொல்லுங்க? ஒரு காரியத்துக்கு நம்ம ரெடி ஆகிறது. இப்போ நான் இதுக்கு செய்தியை நான் ஆயத்தம் பண்றோம், லாங்குவேஜை ரெடி பண்ணி வைக்கிறேன், இதை எழுதி வச்சிடணும். கரெக்டா 7:30 மணிக்கு நான் அந்த செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆயத்தம். எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம் தேவை. ஒரு திருமணத்திற்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே மண்டபத்தை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் சமையல்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஆயத்தம். இங்க என்ன ஆயத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூனுக்கு இங்கிலீஷ் இதனுடைய ஈக்குவல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு எஸ்டாப்ளிஷ், ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ். ஃபர்ம்லினா உறுதியாக. சிலர் கேட்டானா, நான் வருவேனா வரமாட்டேன்னு எனக்கு தெரியாதுங்க. டைம் கிடைத்தால் வருவேன், ஒரு மூடு இருந்தால் வருவேன், அப்படி கிடையாது. சரி, இது நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில எங்கெல்லாம் இந்த கோன் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நியாயாதிபதிகள் எடுத்துக்கோங்க, 16வது அதிகாரம், கேர்ன் 16:21. பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல கலவை போட்டு மாவர்கள் பிடிச்சாச்சுன்னா இவனுக்கு இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு, ரெடியா வச்சாச்சு, இவன் இதைத்தான் செய்யணும்னு சொல்லி எல்லாமே கேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, சங்கீதம் எடுத்துக்கோங்க, 93வது அதிகாரம், முதல் வசனம். 93:1. ப்ரிப்பேர், இதுக்கு ஃபவுண்டேஷனே இந்த வார்த்தை தான், இதுக்கு மேல ஒன்று கிடையாது. ஆயத்தம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆயத்தம் எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இது கர்த்தர் தனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த காரியங்கள். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உலகம் உண்டானதெல்லாம் அவருக்காக உண்டாச்சு என்கிறதுதான் கேர்ன். ஆதியாகமம் 41வது அதிகாரம், 32வது வசனம், 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரமாக செய்வார் என்பதையும் இதை குறித்து சொப்பனத்திலே பார்வோனுக்கு ரட்டிக்கும். அப்ப தேவன் ஒரு கோல், பஞ்சத்தை உண்டாக்க போகிறார், செழிப்பை உண்டாக்க போகிறார், எல்லாத்தையுமே பார்வோனுக்கு செய்யறத அதை உறுதி பண்றாருன்னு சொல்லி சொல்றார். த கோல். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், 18. நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசனம் போல் இருக்கும். நீதிமானுடைய பாதை இப்படித்தான் இருக்கும், ஃபிக்ஸ்ட், ஆயத்தமாயிடுச்சு. சரி, 2வது நாம பார்க்க போறோம். முதல்ல நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், 2வது போறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 21வது வசனத்துல, அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரிக்கொண்டு உலகத்தையும் பட்டணத்தையும் அவருடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் கொலை செய்ய கொலை செய்யறது ஸ்லாட்டர். இதற்கு எபிரேய வார்த்தை நம்பர் 2 ஸ்லாட்டர், ZA Sabah, BAH, ZA Sabah, ஸ்லாட்டர். ஒரு ஆடை அடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அந்த தொங்க வரதுக்கு ஒரு கொக்கி இருக்கும், ஒரு 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 மரம் இருக்கும், அறுவடை இருக்கும், எல்லாம் ஒரு கையில் வச்சு நான் பண்ண வேடிக்கை பார்த்துருக்கேன். எல்லாம் ஸ்லாட்டர். இந்த ஸ்லாட்டர் கொலை செய்யங்கிறது சிம்பிள் வார்த்தை. இத கொலை செய்கிற வார்த்தைய ஆவியானவர் எதற்கு ஒப்பாக வைத்திருக்கிறார், அதான் ஆச்சரியம். லாங்குவேஜை கற்றுக்கொள்ற போது அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இது பலியாக செலுத்தப்படுற ஒரு வார்த்தையில சொல்றோம். ஸ்லாட்டர் அல்லது ஜபால் எதோட இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் அந்த லாங்குவேஜை நம்ம பார்க்கிற ஒரு ஆச்சரியம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 54வது வசனம். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணி தன் சகோதரர்களை அழைத்தான். அப்படி அவர்கள் போஜனம் பண்ணி, அப்ப மலையின் மேல் பலியிட்டு, இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலி, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. சாக்ரிஃபைஸ், ஸ்லாட்டர், வெற்றது, கொலை செய்யறது. இங்க கொடுக்கறது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னன்னா ஒரு பலி. ரைட், இன்னொரு வார்த்தையும் வாசிப்போம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 44வது வசனம். 20 44
சரி 24 தப்பா சொல்லிட்டேன். 20:24 மணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன சமாதான பலியும் செலுத்துவாங்க. ஸ்லாட்டர் சாக்ரிஃபைஸ். சரி, மூணாவதாக நம்ம பார்க்கிறோம், அது கில்ட்டி, அக்கிரமம். அதான் உங்களுக்கு நான் வசனத்தை வாசிக்கிறேன். 14வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அவர்களுக்கு அக்கிரமம்ங்கிறதுக்கு கில்ட்டி. கில்ட்டிங்கிறது இது ஒரு கிரேக்க வார்த்தை, கோஸ் அண்ட் கோஸ் அண்ட் கர்ஸ். கில்ட்டி, ENO Enokos, CHOS, Enokos, ENO Enokos, CHOS, guilty. இந்த கில்ட்டி எனோகாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அட் லா. லா ஒரு சட்டத்தை உண்டு பண்றாங்க, அந்த சட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் ஒருத்தன் களவு செய்தான்னா அவனை ஜெயிலுக்கு தூக்கி போடுவாங்க. சவுதியில் அவன் கையை வச்சுக்கணும். ஒருத்தன் ஒரு பெண்ணை கெடுத்தான்னா தங்க வாளை வச்சு எல்லாரும் முன்னாடி அவன் தலையை வெட்டிடணும். இது ஒரு சட்டம். கில்ட்டி, இந்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை. இது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஒரு தண்டனை. இது எல்லா இடத்துக்கும் இது செல்லாது. இதை நீங்க புரிந்து கொள்றதற்கு ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 19 வசனம். 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடக்கப்படிக்கு உலகத்தார் யாவருக்கும் தேவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாகன. ஆக்கினி தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவர் அக்கினி தீர்ப்பு கொடுத்தார். இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை பார்ப்போம். மத்திய 5வது அதிகாரம் கில்ட்டி 5:25. எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்துக்கு ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேர்த்து ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருப்பதற்கு உன் எதிராளி நாள் மனம் பொருந்து. ஒரு கோர்ட்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இவர் மேல் நாங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஃபவுண்ட் நோ கில்ட்டி அப்படின்றாங்க. சரி, 2 வார்த்தையை நம்ம பார்க்க போறோம், முடிக்க போறோம். ஒன்னு, பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகள் மேல். பிதாக்களுக்கு ஆப் அப் ஏபி அப், பக்கத்துல இம் எழுதிருக்கேன். இம் இஎம்எம் இம் அம்மா, ஆப் அப்பா, ஏம் அம்மா. ஃபாதருக்கு இம்ங்கிறது ஒரு போனஸா கொடுத்தாச்சு. இங்க அம்மா கிடையாது. இதெல்லாம் அப்பா தெரிஞ்சாச்சுன்னா அம்மா தெரியணும். ஆப் மேல ஒரு ஏ போட்டிருக்கேன். பி ஆப். 2வது ஏம், இஎம்எம், அப்பா. இந்த அப்பாக்கு யாரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு கேட்கிறேன். தாத்தாவும் இதுக்குள்ள வருவாரு, பூட்டனும் இதுக்குள்ள வருவார். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா ஃபுல் இதுக்குள்ள வருவாங்க. இது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24 2:24. இதை நிமித்தம் புருஷன் தான் தகப்பனையும் அவனை அப் விட்டு தாய் எம் 2 பேரையும் விடணும். எம் மதர், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். யோபு இதை இன்னும் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஒரு ஓமையா சொல்லுவார். யோபு 17வது அதிகாரம் 14 17-14. அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்று. தகப்பன் யார்? நம்மளை கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். எங்க அப்பா மூலமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஒரு கருவியாக ஆண்டவர் பண்ணார். ஆனா யோபு தன்னுடைய சேட்னஸ்ல அழிவை பார்த்து நீ என் தகப்பன் என்றேன், புழுவை பார்த்து நீங்கள் எனக்கு தாய் என்றேன். தகப்பனையும் பார்த்தாச்சு, தாயையும் பார்த்தாச்சு. யோபு சொல்லி கொடுத்தாங்க. லேவியராகமம்
19வது அதிகாரம் 3வது வசனம். லேவியராகமம் 19:3. அவன் தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கிறவன். தன் தாய் எம் தகப்பன் ஆப். உபாகமத்தில் நம்ம தகப்பன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கிரியேட்டரை தான் தகப்பனாக உபாகமத்தில் பார்க்கிறோம். 32வது அதிகாரம் பாருங்க. 32வது அதிகாரம் 6வது வசனத்துல, விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? ஆட்கொண்ட பிதா, ஆட்கொண்ட அவர் அல்லவா? சரி, கடைசி அவனை வார்த்தை முடிக்க போறோம். சன், மகன், ஹியோஸ், ஹியோஸ், HUIOS, ஹியோஸ், ஹியோஸ், HUIOS, ஹியோஸ். ஒரு கண் தெரியாத ஒருத்தன் இருக்கான், குருடன். அவனுடைய அப்பா பார்த்து அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 19வது வசனம், அவர்களை நோக்கி, உங்கள் குமாரனாக பிறந்தவன் குமாரன் ஹேயோஸ் இவன் தானா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல, அடிமையின் மகன். கடைசி அவன் வார்த்தை பிடிச்சு போகிறோம். ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனம், ஹேயோஸ் 9:27 அல்லாமலும் இஸ்ரேல் புத்திரருடைய இலக்கம். இதெல்லாம் ஒரு விசேஷம் பாருங்க. இஸ்ரேலின் புத்திரர் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல செக்ஸ் கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே புத்திரர் தான். இங்க வரும்போது எல்லாருமே காமனாக நம்ம பார்க்கிறோம். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஸ்லாட்டர்ல இருந்து இதை நான் உங்களுக்கு ஆரம்பிக்க போயிடும். ஸ்லாட்டர்ங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து, ஏன்னா இதுதான் ஸ்லாட்டர் தான் நம்ம கொலை செய்யறதுக்கு சொல்றாரு. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிச்சேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது திரும்ப நம்ம அதை பார்க்க போகிறோம். வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிட்டான். 14வது அதிகாரம் 21வது வசனம், அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களை நிரப்பாத படிக்கு ஆப்போசிட். ஆக்சுவலா ஆசீர்வாதம் உலகத்தை நிரப்பணும். நீங்கள் பழுகி பெருகி உலகத்தை நிரப்பணும். ஆனா இது நிரப்பப்படாதபடி இருக்க ஒரு சாபமாக அது வருகிறது. இது ஒரு சாபம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 28வது வசனம். ஸ்லாட்டர், கொலை செய்வது. யார் கொலை செய்ய சொல்லுகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய ஒரு மகன் அப்சலோம். வாசிப்போமா? 2 சாமுவேல் 13வது அதிகாரம். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, ஆமோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயம் பார்த்து நன்றாக, அப்பொழுது நான் அம்மோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் போய் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். ஸ்லாட்டர், அடிச்சு கையை காலை ஒடிங்கிறது சொல்லுவாங்க. கையை காலை உடைச்சிட்டு அவன் அடுத்து என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஒரு மனிதர், அவர் பேர் மில்லர், அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டார். பின்வாங்கி போன உடனே கிருபைகள் அவரை விட்டு போயிடுச்சு. அவருடைய ஒரு டைம் பாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல போய் எல்லாத்தையும் கடன் வாங்குவார். கடன் வாங்கிட்டு வட்டியை கொடுக்க மாட்டார், அசலம் கொடுக்க மாட்டார். ஒருத்தர் என்ன செய்தாரு, கார்ல 4 ரவுடியை ஏற்றி இந்த ஆளை பிடிச்சி நல்லா அடினா சரியான அடிச்சு அந்த இடத்துல போட்டுட்டு வந்திருக்கான. கொன்றாதீங்க, நோ ஸ்லாட்டர் ப்ளீஸ். அவருடைய மனைவியுடைய அப்படியே மச்சான் டாக்டர் ரவி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, இப்படி மில்லர் அடிச்சு போட்டாங்க, உங்க ஆஸ்பத்திரி வச்சு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லி.
அட்மிட் பண்றோம். பார்த்தா உடம்பு முருது காய். இது ஸ்லாட்டர் கிடையாது. சரி, நான் அல்லவோ உங்களுக்கு கட்டளை தைரியமாக சொல்லுவேன். இது செய்யறதுனால என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தகப்பனுடைய அக்கிரமம். இதை திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சாத்தான் இது அக்கிரமம் எங்க இருந்து வருதுங்கிறது உங்களுக்கு புரியும். திரும்ப வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தகப்பனுடைய சாபம், தகப்பனுடைய பாவம் எப்படி வருது? சரி, அதே தான். எசாயா 14வது அதிகாரம் 21 வசனம், அவன் புத்திரர் எழும்பி பிதாக்களை சுதந்திரத்துக் கொண்டு உலகத்தை பட்டினி நிரப்பாதபடிக்கு அவருடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அவருடைய பிதாக்களுடைய அக்கிரமம். சரி, இவருடைய பிதா யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாவீது. வாசிப்போமா? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். 12:10, இப்பொழுதுதான் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தினாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளபடியினாலே பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். சாபம், பட்டயம், கொலை. அம்மோன் மேல அந்த கொலை பாவம் வந்துருச்சு. அப்பா தாவீது செய்தாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டாரு. இதனால ஆண்டவர் யாரை கொலை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொலை நடந்துச்சு, அது ஆண்டவரே செய்தார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீது பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். நான் சொன்னேன், அவரால் மட்டும்தாங்க செய்ய முடியும், மனுஷங்களால செய்ய முடியாது. பார்த்தாரு. உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன், 2வது பெருசா அவன் அடிக்க போயிடும். அவனுடைய கோபம், சாபத்துக்குள்ள நம்ம ஆளாகவே கூடாது. அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அது நாத்தம் பிடிச்சிட்டு போய் கடந்திருக்கும் அந்த பிள்ளை. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி உபவாசம் பண்ணி உள்ளே போய் ராமுழுதும் தலையில கறந்த. சாப்பிடல. பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நல்லா நீட்டா குளிச்சு கிழிச்சு ஆசனம் பண்ணிட்டு வேலைக்கு வந்தார். அப்ப கேக்குறாங்க, பிள்ளை சாக கிடக்கும் போது இப்படி அழுதுங்களே, செத்த உடனே நீங்க இப்படி ஸ்டைலா இருக்கீங்க. அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போயிருச்சு, ஆண்டவர்கிட்ட போயிருச்சு, நான் அங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிச்சயம். சரி, இது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் வழியிலே இருக்கும்போதே அப்சலோம் ராஜகுமாரர்கள் எல்லாம் அடித்து கொன்று போட்டான். அதில் ஒன்று கூட மீதியா இருக்குல்ல. தாவீதுக்கு நியூஸ், ராங் நியூஸ். உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்சலோம் கொண்டுட்டான் வந்துச்சு. தாவீது ஆடிட்டார். நான் செய்த பாவம் இப்படியா என் மேல வர சொல்லி. ஆனா கரெக்ட் நியூஸ் வந்துச்சு, எல்லாரும் சாகல, அப்சலோம் மட்டும் செத்தான் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பாருங்க 36. அவன் பேசி முடித்த பொழுது ராஜகுமார்கள் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியர்களும் மிகவும் புலம்பி அழுதார்கள். சரி, இது ஒரு காரியம். 2வது, இந்த சாபம் பாவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 35வது வசனம். 23:35. நீதிமான் ஆகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திலே பலி பீடத்திலே நடுவிலே நீங்கள் கொலை செய்த பாக்யாவின் குமாரனாகிய சகரவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படி, உங்கள் மேல் ரத்த பலிக்கு நம்ம ஆளாகி விடவே கூடாது. ரைட். 2வது, நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு 2மே நம்ம பார்க்கணும். இது நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 27வது அதிகாரம் 6 27:6. யாக்கோபு வேர் பற்றி, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், வேர் சீட். அந்த வேர் கீழே போக 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 அந்த மரம் நல்லா மேல வரும், செழிப்பா இருக்கும்.
அந்த வேருக்கு நல்ல சத்து கிடைக்க 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 அது அப்படி ஒரு செழிப்பாக அந்த செடி இருக்கும். அது கனி கொடுக்கும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூ பூத்து காய் காத்து பூய் பூத்து சீடு உலகத்தை பலனாலே நிரப்பும் நாட்கள் வரும். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தவர்கள் போல இவனை அடித்தாரோ அவர்கள் கொல்லப்படும் கொலைகாலியாக கொல்லப்படுவானோ. தேவரி ஜனத்தை துரத்தி விடுகளே மட்ட லேசா அவர் அடி கொடுப்பார். ஆனா வேற அழிக்க மாட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்லாட்டர் ஒரு வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. தேவனுடைய கோபம் எங்கள் மேலே இருக்கக்கூடாது ஐயா. எங்களை மன்னிக்கிற தேவனா இருக்குது ஐயா. எங்களை எப்படி பிள்ளைகளாக பார்க்கறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன் ஆமேன்.